இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்த இடத்தில் ஜிப்லைனில் செல்லும் போது சுற்றுலா பயணி எடுத்த வீடியோ வெளியானது. ஜிப்லைன் ஆபரேட்டர் சுற்றுலா பயணியிடம் NIA அதிகாரிகள் விசாரணை. தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருந்ததாக 14 பேரின் பட்டியலை வெளியிட்டது தேசிய புலனாய்வு முகமை. லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது உள்ளிட்ட அமைப்புகளுடன் தொடர்பில் உள்ள 20 வயதுக்கு உட்பட்டவர்களிடம் அதிகாரிகள் தீவிர விசாரணை. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் விவகாரத்தில் ரஷ்யா, சீனா நாடுகள் தலையிட வேண்டும். தங்கள் மீதான குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பாகிஸ்தான் வலியுறுத்தல். பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக இந்தியா நிச்சயம் தாக்குதல் நடத்தும் என பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முகமது ஆசிப் தகவல். தங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம் என்றும் திட்டவட்டம். இந்தியாவுக்கு எதிரான ஆக்ரோஷமான நிலைப்பாடுகளை நிச்சயம் தவிர்க்க வேண்டும். சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து, வாகா எல்லை மூடல் நடவடிக்கைகளை தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுக்கு முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அறிவுறுத்தல். போர் பதற்றம் காரணமாக பாகிஸ்தானுக்கு ராணுவ தளவாடங்களுடன் போர் விமானங்களை அனுப்பி வைத்த துருக்கி. ஏற்கனவே சீனா ஆதரவு கரம் நீட்டிய நிலையில் கராச்சி விமானப்படை தளத்திற்கு போர் விமானத்தை அனுப்பி வைப்பு. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எடுத்து வரும் அடுத்தடுத்த நகர்வுகளின் எதிரொலி. அச்சம் காரணமாக பாகிஸ்தான் ராணுவத்தில் இருந்து 1200க்கும் மேற்பட்ட வீரர்கள் வெளியேறியதாக தகவல். பஹல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு இந்திய ராணுவத்தின் அலட்சியமே காரணம் என பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அஃப்ரிடி கருத்து. பட்டாசு வெடித்தாலும் பாகிஸ்தான் மீது குற்றம் சுமத்துவதா என சரமாரி கேள்வி. தீவிரவாத தாக்குதல் விவகாரத்தில் இந்திய ராணுவம் குறித்த அஃப்ரிடியின் அவதூறுக்கு கருத்துக்கு எதிர்ப்பு. இந்திய ராணுவத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம், நீங்கள் கார்கில் போரில் தோற்றதை மறந்து விடாதீர்கள் என்றும் ஷிகர் திவான் பதிலடி. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக வாகா எல்லை வழியாக 1000 இந்தியர்கள் வெளியேற்றம். இந்தியாவில் இருந்து இதுவரை 800 பேர் மட்டுமே திரும்பி உள்ளதாக பாகிஸ்தான் தகவல். பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும். பிரதமர் மோடி மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவுக்கு எதிர்க்கட்சி MPக்கள் கடிதம். தமிழ்நாட்டில் மதவாதம் ஒருபோதும் நுழைய முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். காஷ்மீர் தாக்குதலில் மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு உறுதுணையாக இருக்கும் எனவும் பேச்சு. திமுக ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சி திருப்திகரமாக இல்லை எனவும் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு குறித்து பேச அதிமுகவிற்கு தகுதி இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, துயரமான ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி என பேரவையில் விளாசல். மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார் மனோ தங்கராஜ். ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். I
மனோ தங்கராஜ் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன். மீண்டும் அமைச்சராக பதவியேற்ற மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. சட்டப்பேரவையில் இன்று மின்தூக்கிகள் மற்றும் நகரும் படிக்கட்டுகள் சட்ட முன்வடிவு தாக்கல். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தாக்கல் செய்கிறார். கலைத்துறை சேவையை அங்கீகரிக்கும் வகையில் நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருது வழங்கி கௌரவித்தார். தமிழ்நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருது. சமையல் கலைஞர் செஃப் தாமோதரனுக்கு விருது வழங்கி கௌரவிப்பு. மே 3ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் பங்கேற்க வேண்டும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவுறுத்தல். திமுகவில் நிர்வாக ரீதியாக மேலும் பல ஒன்றியங்கள் பிரிக்கப்பட்டு பொறுப்பாளர்கள் நியமனம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியை மேலும் பலப்படுத்த நடவடிக்கை. சொத்து குவிப்பு வழக்கு சொத்து குவிப்பு வழக்கில் இருந்த பெரியசாமியை விடுவித்த உத்தரவு ரத்து. திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மே 13ஆம் தேதி தீர்ப்பு. அரசு மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் கோவை மகிழா நீதிமன்றம் உத்தரவு. எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டதற்கு எதிராக ஓபிஎஸ் உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையத்தில் மனு. இபிஎஸ் தரப்பில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் ஆஜரான நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் விசாரணை. நீதிபதிகளின் உத்தரவுகளை நிறைவேற்றாத அரசு அதிகாரிகளால் நீதிமன்ற நேரம் வீணடிக்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. தமிழகத்தில் மே 1ஆம் தேதி வரை 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ஏப்ரல் 30ஆம் தேதி சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன் வழங்க ஏற்பாடு. ஒரு அலுவலகத்திற்கு 150 டோக்கன் என 2 சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு 300 டோக்கன்கள் வழங்கப்படும் என அறிவிப்பு. பிரான்சிடமிருந்து 64,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 26 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்து. விமானங்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும் பட்சத்தில் ரஃபேல் போர் விமானங்களின் எண்ணிக்கை 62ஆக அதிகரிக்கும். சிறந்த சேவை மற்றும் சாதனைகளுக்காக விருது பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள்.
பத்ம விருது பெற்றவர்களுடனான குழு புகைப்படத்தை பதிவிட்டு பிரதமர் மோடி நிகழ்ச்சி. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கைப்பட எழுதிய கடிதங்கள், அவரது உரைகள் தேசிய ஆவண காப்பகத்திடம் ஒப்படைப்பு. பொதுமக்கள் மற்றும் இளைய தலைமுறையினருக்கு அவரது ஆவணங்கள் வழிகாட்டியாக இருக்கும் என அதிகாரிகள் தகவல். காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பெண்கள் கருப்பு கொடி காட்டியதால் ஆவேசம். கர்நாடக மாநிலம் பெலகாவியில் காவல் அதிகாரியை கன்னத்தில் அறிவது போன்று ஆவேசப்பட்ட முதலமைச்சர் சித்தராமையாவால் பரபரப்பு. ஒடிசாவில் தனியார் நிறுவன பைப் குடோனில் பயங்கர தீ விபத்து. பல கோடி மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். மும்பை தாக்குதல் குற்றவாளி தஹாவூர் ராணாவின் NIA காவல் 12 நாட்கள் நீட்டிப்பு. ஏற்கனவே 12 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் மீண்டும் காவலை நீட்டித்து டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு. போப் பிரான்சிஸ் மறைந்ததன் எதிரொலி. புதிய போப் ஆண்டவரை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகள் மே 7ஆம் தேதி தொடங்கும் என வாட்டிகன் அறிவிப்பு. கனடாவில் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு. அதிபர் டிரம்பின் மிரட்டலுக்கு இடையே பிரதமர் மார்க் கார்னியின் லிபரல் கட்சிக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் இடையே கடும் போட்டி. மே மாதம் 8ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தாது. 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெற்றதன் 80ஆம் ஆண்டு நிறைவை நினைவுகூரும் வகையில் அதிபர் புதின் அறிவிப்பு. வடகொரிய சிறப்பு படைகளின் வீரத்தை ரஷ்ய மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய வீரர்களுடன் தோளோடு தோள் நின்று போராடியதாகவும் அதிபர் புதின் நிகழ்ச்சி. தென்கொரியாவில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் ஆயிரக்கணக்கான குடியிருப்பு வாசிகள் வீடுகளை விட்டு வெளியேற்றம். 19 ஹெலிகாப்டர்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை கட்டுப்படுத்தும் பணி தீவிரம். போர்ச்சுகல், ஸ்பெயின் நாடுகளில் ஏற்பட்ட மின்வெட்டால் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து கடும் பாதிப்பு. மெட்ரோ ரயில், விமான நிலையம் என அனைத்து பகுதிகளும் இருளில் மூழ்கியதால் லட்சக்கணக்கான மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். ஈரான் துறைமுக வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 65ஆக உயர்வு. படுகாயங்களுடன் 1000க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் அபாயம். ஜெய்ப்பூர் IPL லீக் போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி அபார வெற்றி. வைபவ் மற்றும் ஜெய்ஷ்வாலின் அதிரடி ஆட்டத்தால் 210 என்ற இலக்கை 15.5 ஓவர்களில் எட்டி அசத்தல். குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் அதிரடியாக சதம் விளாசினார் 14 வயதே ஆன வைபவ் சூரியவன்ஷி. 11 சிக்சர், 7 பவுண்டரிகளுடன் 101 ரன்களை குவித்து அசத்தல். இருபது ஓவர் வரலாற்றில் மிக குறைந்த வயதில் வரலாற்று சாதனை படைத்தார் வைபவ். 17 பந்துகளில் அரை சதம், 38 பந்துகளில் சதம் என புதிய சாதனை. இனி இதுபோன்றதொரு கொடூர நிகழ்வு நடைபெறக்கூடாது என இறைவனை பிரார்த்திக்கிறேன்.
பாதிக்கப்பட்ட மக்களுடன் எப்போதும் துணை நிற்போம் என்றும் தீவிரவாத தாக்குதல் குறித்து நடிகர் அஜித் குமார் உருக்கம்.